கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம யார்கிட்டயாவது ரொம்ப அன்பா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அன்பை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வெளிப்படுத்துவோம். எப்படி வெளிப்படுத்துவோம்? நான் உங்களை நேசிக்கிறேன், உங்ககிட்ட நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய செயலின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அவங்க மேலே வச்சுட்டு இருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒரு வேளை திடீர்னு அவங்களுக்கு பர்த்டே வருதுன்னா, இல்லைனா வெட்டிங் டே வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். இல்லைனா என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் அவங்கள ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட் கொடுப்போம். இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு நம்ம குடும்பங்களில் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், விருந்து உபசரிப்போம். இப்படியாய் நம்முடைய அன்புகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிறோம். அப்படி தானே? எல்லாரும் அப்படி தானே? நான் எதுவுமே சொல்லாமல், இல்லை நான் அன்பாக இருக்கிறேன் ஆனால் அவங்கள பார்க்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், எதுவுமே பண்ணலைன்னா நம்ம அன்பா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்பை அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வெளிப்படுத்துவோம். அப்படி தானே? கணவன் மனைவியும் தன்னுடைய அன்பை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல தங்கள் அன்பை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகள் இடத்துல அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமான காரியத்தை பிள்ளைங்க கேட்டாலும் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களால சில நேரங்களில் அதை வாங்கி கொடுக்க கூட முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தாங்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டு விரும்பி கேட்குதுன்ற ஒரே காரணத்திற்காக அதை கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதற்கு? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி தானே? இதெல்லாம் ஏன்னா நம்மளுடைய அன்பை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்கிட்ட நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படிப்பட்ட அன்பு எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் என்ன பண்ணுது, அன்பாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அன்பாக செலுத்துறதை நிறுத்திட்டிங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அன்பாக இருக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்படி தானே? நம்மளை அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கல, சிரிக்கல, எதுவும் பண்ணலன்னா அந்த அன்பு என்ன கூடியது, மாறக்கூடிய அன்பாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், வாலிப பிள்ளைகளாக இருக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே அப்படி தான், வயசானவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி தானே? எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க. இளையகுமாரனை குறித்து நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அவங்க அப்பா கிட்ட வந்து எல்லா ஆஸ்திகளும் அவன் கேட்குறான். எதை நம்பி கேட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? என் ஃப்ரெண்டோட போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாலியாக இருப்பேன். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தது, உடைமைகள் இருந்தது. ஆனால் அங்கேருந்து அவன் கடந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் போனாங்க. ஆனால் பணம் எல்லாம் ஒரு நாள் செலவழிந்தது. அவன் தனித்து விடப்பட்டவனாய் திரும்பி வரும்பொழுது எப்படி வந்தான், அவங்க அப்பா கிட்ட தனித்து விடப்பட்டவனா வந்தான். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள நம்பி 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 நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பல நேரங்களில் தொலைத்து விடுகிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்ம கூட சிரிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நீங்கள் அழும்போது எப்படி அழுவீங்க, தனியாக தான் அழணும். கூட வந்து யாரும் அழுகுறாங்களா? இல்லை, ஆறுதல் சொல்லுவாங்களோ தவிர யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய துக்கங்களை நம்ம கூட எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன். அழகா ஒரு பக்தன் சொல்லுங்க, நாம் நாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டாரையா, தனியே என்னை நட்டாட்டில் விட்டாரையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த பாட்டை பாடுறோம். சில நேரம் நம்ம ரொம்ப நம்புகிறோம், ஆனால் இவங்க நம்ம கூட இருப்பாங்க, உதவி செஞ்சிருவாங்கன்னு. ஆனால் அவங்க ஏன் மாறுறாங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் சில நேரங்கள் என்ன இல்லை, தேவ அன்பு இல்லாமல் போயிடுது. எப்பவுமே நம்மளுடைய இருதயத்தில் தேவ அன்பு நிறைஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாற மாட்டோம். நம்மளுடைய வார்த்தைகள் என்ன பண்ணாது, மற்றவங்களை காயப்படுத்தாது. ஒருவேளை அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலேருந்து கடந்து வருதுன்னா அந்த நேரத்தில் என்ன இல்லை, நம்ம எதை இழந்துட்டோம், அந்த இடத்துல தேவ அன்பு நம்ம இருதயத்தில் இல்லை. இது எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்னதான் நம்ம ஒரு நேரம் நல்லா பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தாலும் சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மளுடைய அன்பு என்ன பண்ணுது, மாறி மாறி அமையக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதான உறவாக இருந்தாலும் சரி, அந்த அன்பில் என்ன இருக்குது, மாற்றம் இருக்குது. ஆனால் மாறாத ஒருவர் நமக்கு உண்டு. அவர் யார்? ஏசப்பா தான். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம கிட்ட ஆசீர்வாதம் என்ன இருக்கோ இல்லையோ, எந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்பான்னு போனீங்கன்னா உங்களை நேசிக்கிற ஒரே ஆண்டவர் யாரு, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுக்காக நம்ம மனிதர்கள்கிட்ட அன்பு காட்டாமல் இருக்கணுமா? இல்லை. நிச்சயமாக நம்ம எப்படி இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டதான அன்பை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 13:4-8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அழக்கியமானதை செய்யாது, தற்பொழுது நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் ஒளியாது அப்படின்னு வரும். ஓகேவா? அன்பு என்ன பண்ணாது, ஒரு காலம் ஒளியாது. அது என்னது, தீங்கு நினைக்காது,
அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 மார்க் உங்க ஃப்ரெண்டை விட நீங்க அதிகமா எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடைய அருமை. கரெக்டா? என் லைஃப்ல கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் சரி, உண்மையான அன்பா இருந்தனா எப்படி என் ஃப்ரெண்டு தானே எடுத்துட்டு போட்டோம் அப்படி தானே நினைப்போம். ஆனா என்ன பண்ண முடியாது, நம்மளால அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம உலக பிரகாரமான அன்போடு இருக்கும் பொழுது அந்த விட்டு கொடுக்கிற தன்மையும் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மையும் இயற்கையாவே நம்மளுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. நம்ம ஆனா எல்லார்கிட்டயும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு, இப்படிப்பட்டதான அன்பு நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஆனா நியாயசாஸ்திரி ஒருவன் ஏசப்பா கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏசப்பா அழகா அவனுக்கு சொல்றாங்க, மத்தேயு 22:37 39 வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசிகளும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமென். இங்க என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட அன்பு கூறணுமா, ஆண்டவரையும் நேசிக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை. ஆனா சில நேரங்களிலையும் என்ன பண்றாங்கன்னா, சூழ்நிலைகளின் காரணமாக நம்மளுடைய அன்புல என்ன இருக்கு, மாறுதல்கள் ஏற்படுது, அப்படிதானே? ஆனா நம்மளுடைய வேதத்தின் அடிப்படையிலையும் கூட சில மனிதர்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்த பிரகாரமாக தன்னுடைய அன்புகளிலே மாற்றம் ஏற்பட்டதை நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்க, காயின் ஆபேல் சொல்லிட்டு. அந்த 2 பிள்ளையில் காயின் வந்து பயிரிடுகிறவனாய் காணப்பட்டான், நிலத்தில் வந்து உழுது பயிரிடுகிறவர். ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார். 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அதில் அவனுடைய நிலத்தில் இருந்த நல்ல கனிகளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆபேலோ தன்னுடைய மந்தையில் உள்ள கொழுமையானவற்றிலும் முதலையானவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு, காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் 2த்தையும் பார்க்குறாரு. ஆண்டவர் யாருடைய காணிக்கை ஆசீர்வதித்தார், ஆபேலுடைய காணிக்கையை ஆசீர்வதித்தார். அதை பார்த்த உடனேயே காயினுடைய முகநாடி வேறுபட்டது. சொந்த சகோதரன் தானே, ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அது என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, அந்த சகோதரனை கொலை செய்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், அப்படிதானே? இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அவருடைய இருதயத்தில் ஆண்டவருடைய அன்பு இருந்திருந்துன்னா அவங்க சகோதரன் மேல அவருக்கு அந்த கோபம் வந்திருக்குமா? வந்திருக்காது, நிச்சயமா வந்திருக்காது. ஆண்டவருடைய அன்பு இருந்திருந்தா வந்திருக்காது. அந்த இடத்துல அவருடைய சுயம் என்ன பண்ணிடுச்சு, வெளிப்பட்டது. ஆனா நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய உயர்வை நம்மளால சில நேரங்களில் தாங்கி கொள்ள முடியல, இல்லைன்னா நம்மளுடைய உயர்வை என்ன பண்ண முடியல, அவங்களால தாங்கி கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் என்ன இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம கிட்ட விரும்புறாரா? இல்ல. நம்மளுடைய சொந்த சகோதரர்கள் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும். ஏன்னா 1 யோவான் 4:20, பாத்தீங்களா? தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி ஒருவேளை நம்ம சகோதரர்கிட்ட நம்ம அன்பு கூறாம நான் ஆண்டவரே அவன் நேசிக்கிறான் அப்படி சொன்னா வேதம் நம்மளை எப்படி சொல்லுது, பொய்யன்னு சொல்லுது. அதனால நம்ம கூடுமான வரை யாவரோட எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நம்ம இந்த சபைக்கு வருகிறோம், நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம், சகோதர சகோதரிகளா தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பங்கள்லயும் சரி, நம்ம பக்கத்துல எல்லார்கிட்டயும் கூடுமான வரைக்கும் அவரு நம்ம எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். நம்ம அன்பா இல்லைன்னா நம்ம கிட்ட யார் இல்ல, ஆண்டவர் இல்ல. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமான யோபு குறித்து நம்ம எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் ரொம்ப செல்வ சீமானா இருந்தாரு. அவருக்கு வந்து எல்லா வசதிகளும் இருந்தது, ஆடு மாடுகள் வேலைக்காரிகள் எல்லாரும் இருந்தாங்க. 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம வாசிக்கிறோம், அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூடி ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணும்போது ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்களோ, என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அவர் என்ன பண்ணாரு, அதற்காக பலி செலுத்தினார் அப்படின்னு கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படியா அவர் ஆண்டவருக்கு எப்படி இருந்தாரு, உண்மையா நடந்துகிட்டு இருந்தாரு.
ஆனா ஒரு நாள் வந்தது, பிசாசுடைய கையில அவருடைய வாழ்க்கை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்காக. அப்போ ஒரே நாள்ல எல்லாவற்றையும் அவர் இழந்து போறாரு. ஆஸ்திகள் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, 10 பிள்ளைங்களும் எல்லாமே இழந்துட்டாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் என்ன ஆயிடுச்சு, பருக்களால் நிறைஞ்சிருச்சு. அவரால் வஸ்திரங்களை கூட போட முடியாது. எல்லாவற்றையும் கலத்தி சாம்பலில் உட்காந்து ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவ்வளோ நாள் அவர் செல்வ சீமானாக இருக்கும் போது அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க, சூப்பராக அவர் கூட ஜெபிச்சிருப்பாங்க, இல்லைனா அவர் ஜோமனமோ தடுக்காமையாவது இருந்திருப்பாங்க, அப்படிதானே? ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணார், ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்பார். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னுமா உங்கள் உத்தமத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கீங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு. பார்த்தீங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில கூட சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் எப்படி சொல்லிடுறோம், ஆண்டவரை மறுதளிச்சிடணும், ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல, எனக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே என்ன பண்றோம், குறை சொல்றோம். அது இல்லாமல் என்ன பண்றோம், நம்ம ஆண்டவரை விட்டு விலகுறோம். மற்றும் அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது தன்னுடைய மனைவி, அதாவது அவ்வளோ சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கணும், எல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், இந்த சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, மறுபடியும் நிலைநிறுத்துவார்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டிய மனைவி என்ன பண்ணாங்க, அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சாக சொல்லிட்டாங்க. அப்போ இதுதாங்க மனிதனுடைய அன்பு. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அது என்ன பண்ணும், மாறி போகணும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சிடவே கூடாது. அவரோடு கூட நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ரோமர் 8:36 39 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நியல் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். எப்படி உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மள என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்கும்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போமா, இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கஷ்டப்படுவோம், நாளைக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல உயர்வா இருக்கலாம், நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். இந்த உலகமே எப்படி இருக்கு, ஒரு நிரந்தரம் இல்லாத உலகமா இருக்கு. எந்த நேரம் யாருக்கு என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகவே கூடாது. யோபுவின் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் அந்த இடத்த மறுதளிச்சிட்டாங்க. சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை தூஷிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரே ராத்திரியில அவங்களுக்கு கொடுக்க முடியும், எடுக்க முடியும்னா அதே தேவனால என்ன பண்ண முடியும், கொடுக்கவும் முடியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய குடும்பங்களில் இப்படி ஒரு வேளை நம்மளுடைய கணவனோ இல்லை மனைவியோ ஏதோ ஒரு வகையில் சில காரியங்களை இழந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கணும். இல்லை கவலைப்படாத, எல்லாம் மாறும், நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், மாற்றி கொடுப்பார் அப்படின்ற ஒரு தைரியமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம யாரை வெளிப்படுத்துறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துறோம். ஏன்னா என்ன வந்தாலும் நான் யாரை என்ன பண்ணலை, மறுதளிக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து என்ன விடுதலை பண்ணுவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், மறுபடியுமா என்னை கட்டி எழுப்புவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லி தைரியப்படுத்த முடியும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, வேற யாராவது இழந்து இருந்தாலும் சரி, சில காரியங்கள் அவங்க இல்லைனாலும் அவங்க கிட்ட நீங்கள் எதனா பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிப்போம் மனசுலையாவது. ஆனால் அப்படி இல்லாதபடி நீ வர நாட்களில் அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாக ஏற்ற வேலையில திருப்பி கொடுப்பார் அப்படின்ற அந்த விசுவாசமான வார்த்தையை நம்ம அவங்களுக்கு சொல்லி தைரியப்படுத்தணும். தாவீது ராஜா ஆண்டவர் என்ன பண்ணாங்க, தாவீது எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்பட்டாரு. அவர் ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. சவுளுடைய படையே கோலியாத் முன்னால நடுங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. அவன் சொல்றான், அவ்வளவுதான் நீ உங்களுக்கு காலி பண்ணிவிடும். எல்லா படையும் எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது ஒண்ணுமே இல்லை, எல்லாராலையும் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீது என்ன பண்றாங்க, 5 கூழாங்கல்ல வச்சு அவ்வளோ பெரிய கோலியாத்தை மேற்கொண்டுட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா அது செஞ்சிருக்க முடியாது. அதனால ஆண்டவருடைய அன்பு அவர் மேலே இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் அந்த அற்பமான சூழ்நிலையில இருக்கிற அவரை கண்டெடுத்திருக்க மாட்டார். அப்படி தானே சில நேரங்கள்ல. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க,
அவ்வளோ சந்தோஷமான விஷயம். இவ்வளோ பெரிய கோலியாத் அரக்கன் என்ன பண்ணியாச்சு, சாவடிச்சாச்சு. இப்போ ஆடல் பாடலோட எல்லாரும் வராங்க. திரும்பி வரும்போது அந்த நேரத்தில் 1 சாமுவேல் 18:6-9 படிங்க. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்தபோது ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடலும் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாக சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மா விகாரமாய் பார்த்தான். பார்த்தீங்களா, வேற ஒரு வார்த்தையும் கிடையாது. தாவீதே தன்னை புகழ்ந்துக்கல போயிட்டு சவுல் கிட்ட. அவர் ஒரு பெலிஸ்தீனை சாகடிச்சுட்டு அவர் திரும்பி வராரு. அங்க இருந்து சகோதரிகள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு. பரவாயில்ல, உண்மைதானே, அவ்வளோ பெரிய படையே நடுங்கினது. ஆனால் தாவீது அவரை மேற்கொண்டாங்க, பாடிட்டு போட்டுமேன்னு விட்டாங்களா? இல்லை, அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா, அந்த நேரத்தில் அவர் மேலே ஒரு கசப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நாள்லேருந்தே அவர் எப்படி பார்க்குறாங்க, ஓ நீ என்னை விட பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகாரமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர்வை என்ன பண்ண முடியாது, நம்ம கூட இருக்கவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை நமக்கும் கூட அடுத்தவங்களுடைய குறைவை உயர்வை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வகையில் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த எண்ணம் அவருக்கு வந்த மாத்திரத்திலே அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. அந்த மாதிரி அவர் எண்ணம் வந்த உடனே அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, போயிட்டாரு. ஏன்னா நம்மளும் கூட நம்ம யாரை குறித்தோ சரி, ஆண்டவர் அவங்கவுங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்கவுங்க உயர்றாங்க. அந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அன்பு நம்மளுடைய இருதயத்தில் நிறைஞ்சிருக்கும். சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா தாவீது சவுலுடைய மருமகனாக மாறுறாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, பல நேரங்களில் அவரை கொலை செய்கிறதுக்கு பார்க்குறாரு. காரணம் என்னன்னா, அவருடைய மனசில் என்ன இல்லை, தாவீது மேலே உண்மையான அன்பு இல்லவே இல்லை. எப்பவுமே சவுலுக்கு எப்படி அவர் மேலே ஒரு கடுமையான ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருந்து, இப்படிப்பட்ட கசப்பு என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. நம்மளுக்கு யார் மேலேயாவது ஒரு தடவை கசப்பு வந்துருச்சுன்னா திரும்பி அவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அவங்க மேலே அந்த கசப்பான எண்ணம் தான் வரும். அவங்க ஒருவேளை நல்லதே கூட செய்வாங்க, அவங்களுக்கு அது நல்லதாக தெரியலாம். ஆனால் நம்ம ஒருத்தங்களை கசப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் அவங்க பண்ணுறது எப்படி இருக்கும், தப்பாக தான் தெரியும். அதனால அப்படிப்பட்டதை என்ன ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே இசப்பா என்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதை என்ன இருக்கக்கூடாது. ஏன்னா என் இருதயத்தில் யார் இருக்கா, நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருக்கும்பொழுது அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எனக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, வாங்கப்பா அன்பினால் நிறைங்க நீங்கள் சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதில் இருந்து நீங்கள் மீண்டு வெளியில் அவங்களோட ஒப்புரவாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். எல்லா அன்புமே பாருங்க ஒன்னொன்னா மாறிட்டு வர. சகோதரருடைய அன்பு எப்படி ஒரு நாள் மாறிடுச்சு. சகோதரராக இப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. மனைவி தூஷிக்கிறாங்க, இப்படி மாமனார் கூட என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் எல்லாருடைய அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு நம்ம உலகத்தில் யாருடைய அன்பு, நம்ம உலகத்தில் தாயுடைய அன்பு. அப்படி தானே. ரெபேக்கா ஈசாக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏசா யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளையும் அவங்க அம்மா எப்படி ட்ரீட் பண்ணணும், அன்பாக வளர்த்துருப்பாங்க. அப்படி தானே. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு. இப்போ அவருக்கு என்ன பண்ணணும், அவருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வனத்துக்கு போயிட்டு வேட்டையாடி எனக்கு என்ன பண்ணிட்டு வா, சமைச்சு ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு அவர் வனத்துக்கு வேட்டையாட போயிட்டார் ஏசா. இதை கவனமாக பார்த்துட்டு இருந்தாங்க யாரு, அம்மா. பார்த்துட்டு குடுகுடுன்னு யாக்கோபை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா, நீ என்ன பண்ண போற, நம்மளுடைய தொழுவத்தில் இருக்கிற 2 வெள்ளாடை கொண்டு வா, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ருசியுள்ள பதார்த்தமாக நான் என்ன பண்ணுறேன், சமைச்சு தரேன். உங்கள் அப்பா சொன்னாங்க ஏசா கிட்ட, நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா, அப்போ நான் அப்பா ஒருவேளை என்னை ஏசா இல்லைன்னு அப்பா கண்டுபிடிச்சிட்டா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அப்பா என் மேலே என்னத்தை வர வைப்பாரு, சாபத்தை வர வச்சிருவாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, சாபம் வந்ததுன்னா என் மேலே வரட்டும், ஆசீர்வாதம் வந்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இளைய மகனை கூப்பிட்டு கடகடன்னு போயிட்டு நீ கொண்டு வாண்டோன்னு யாக்கோபோ என்ன பண்ணுறாங்க, அவங்க தொழுவத்தில் இருக்கிற ஆடை கொண்டு வராங்க. அவங்க அம்மா நல்லா ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சிட்டாங்க. அவங்க அண்ணனுடைய ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அவருக்கு போட்டுட்டாங்க. அவங்க அண்ணனுடைய கையிலலாம் ரோமம் நிறைந்ததாக இருக்கும், அதனால ஆட்டுடைய தோல் எடுத்து போட்டுட்டு அவங்க அப்பா கிட்டே இப்போ அனுப்புகிறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு,
என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? இல்லைப்பா, ஆண்டவர் எனக்கு வாய்க்கா பண்ணிட்டாரு. அவர் தடவியும் பார்க்குறாரு, முகர்ந்தும் பார்க்குறாரு. அது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஏசா மாதிரியே இருக்கு. ஆனால் சத்தம் எப்படி இருக்கு? யாக்கோபு. ஆனாலும் அவர் வயசானவர்ல, அவருக்கு தெரியாது. அவர் சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணிட்டாரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. இந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்பட யாரு காரணமா இருக்காங்க? அவங்களுடைய அம்மா. அவங்க நிச்சயமா என்ன பண்ணிருக்க கூடாது? இந்த காரியத்தை செஞ்சிருக்க. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், 2 பேருக்கும் ஈக்குவலா ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அந்த இளைய மகனை நேசிச்சதுனால அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்படி அவனுக்கு வஞ்சகமான ஒரு காரியத்தை செய்து அந்த ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் அந்த இளைய மகன் வாங்கும்படியாக செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏசாவுடைய இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா வலிச்சிருக்கும், அப்படிதானே? என்னை வேற யார் ஏமாத்தி இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்? தாங்கியிருப்பேன். ஆனா என்னை ஏமாத்தினது யாரு? எங்க அம்மாவே காரணமாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்துல தாயுடைய அன்பு கூட எப்படி இருக்கலாம்? மாறி போகலாம். எல்லா அன்பும் மாறலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த அன்பு மாறுமா? எல்லா அன்பும் என்ன பண்ணும்? ஒரு நாள் நிச்சயமா மாறும். நம்ம இந்த உலகத்துடைய அன்பை சார்ந்து நிற்போம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்டவர்களாயும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாயும் தான் நம்ம நிற்போமோ தவிர கண்டிப்பா எப்படி இருக்காது? கரெக்டா இருக்காது. நம்ம ஆண்டவருடைய அன்புல சார்ந்து அவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை பகிரும் பொழுது, தேவ அன்பு அவங்க கூட இருக்கும் பொழுது அதுல என்ன இருக்காது? இப்படிப்பட்டதன பொறாம இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணாது? இருக்காது. உண்மையாய் நம்மளை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அதனால தாயுடைய அன்பை காட்டிலும் நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பு மேலானது. வாசிகள் ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பார்த்தீங்களா? ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, அப்படியே மறந்துட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களை மறக்க மாட்டேன். மறப்பாலோ, அப்படியே மறந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா ஒரு நாள் மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்படி ஏற்பட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணல? நம்மள மறக்கல. ஒருவேளை இந்த உலகம் நம்மளை கைவிட்டிருக்கலாம், நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மளை கைவிட்டிருக்கலாம், பெற்றோரால கைவிடப்பட்டிருக்கலாம், உறவினர்களால கைவிடப்பட்டிருக்கலாம், நண்பர்களால கைவிடப்பட்டிருக்கலாம். யார் உங்களை மறந்தாலும் யார் நம்மளை மறக்கல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறக்கவே இல்லை. அவர் அன்பு ரொம்ப அன்பு நிறைந்தவர். அவருடைய அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தேவன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இப்போ உள்ள நம்ம மனிதர்களுடைய அன்பு எப்படி இருந்துன்னு பார்த்தோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் மனிதர்கள் கிட்ட எப்படி இருந்தாங்க? அன்பா இருந்தாங்களா? அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வழி அருகே போயிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியல? இவர் எப்படிப்பட்டவரோ, ஆண்டவர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. அதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது? அவர் ரொம்ப குள்ளனாக இருந்தபடினால அவரால் அந்த கூட்டத்தில் என்ன பண்ண முடியாது? ஏசப்பாவை பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவர் வரதுக்கு முன்பாக போயிட்டு ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி ஏசப்பா எப்படிப்பட்டவரோ அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் ஆசை. அதுக்காக அவர் போய் அப்படி பார்க்கும் பொழுது யாருமே அவரை பார்க்கல. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நின்று மேலே பார்த்து, சகைவே கீழே வா, நான் என்ன பண்ண போகிறேன்? உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் வீட்டில் நான் தங்க போகிறேன், போஜனம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, திடீர்னு நம்ம ஏதோ போகிறோம், நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்ட வரேன்னு ஆண்டவர் சொன்னால் அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் வராரு. ஆனால் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா மனிதர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? இவர் பாவியான மனுஷன், இவங்க வீட்டுக்கு போலாமா? லூக்கா 19:9-10 படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறாரு. அவரை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? பாவியான மனிதனா பார்த்தாங்க. அவர் ஒரு ஆயக்காரர். அவர் அநியாயமா என்ன பண்ணியிருக்காங்க? பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? நியாயமா போக மாட்டாங்க. அவர்கிட்ட யாரும் எப்படி இருக்க மாட்டாங்க? அன்பா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காரு? அவரை பார்த்து அவரை தேடி இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவர் என்ன பண்ணாரு? வந்திருக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய பாவத்தை என்ன பண்றாரு? அந்த இடத்துல அறிக்கை பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யார்கிட்டயாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நாளைக்கு நான் என்ன பண்றேன்? திருப்பி கொடுக்குறேன்னு. இதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. ஒருவேளை இந்த உலகம் நம்மளை பாவியா பார்க்கலாம், அநியாயக்காரரா பார்க்கலாம், அக்கிரமக்காரர்களா பார்க்கலாம். நம்மள என்ன பண்ணல, இவனா இதை செஞ்சான், இவன் போய் இங்க நிக்கிறானே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதம் வேற. ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் அப்படி பார்க்க மாட்டாரு. நம்மளை தேடி இழந்து போனவைகளை தேடிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியில வந்திருக்க. ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், எல்லா காரியத்துல ஒன்றுமே இல்லை, நான் இனி என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு இழந்தவர்களாய் நீங்க காணப்படலாம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு?
அநேக காரியங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரதற்கு ரெடியா இருக்கிறாரு. அவரை கூட்டிட்டு போறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனா ஆண்டவர் எப்பவுமே எப்படி இருக்காரு? நம்ம வீட்டுக்கு நம்ம கூடவே வரணும், நம்ம எங்க போனாலும் நம்ம கூட வரணும்னு என்ன பண்றாங்க? ரெடியா இருக்காங்கன்னா சில சமயங்கள்ல நம்ம தான் என்ன பண்றது இல்ல, அந்த மாதிரி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏசப்பா, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றோம். கரெக்டா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையில நம்ம யாரா இருந்தாலும் சரி, உலகத்துடைய பார்வையில நம்ம பாவிகளாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம்? விசேஷமானவர்களாய். பாவிகளுக்காக தானே ஆண்டவர் வந்தாரு. அப்படி இல்லைன்னா அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனா அதனால நம்மளை எல்லாரும் ஒதுக்கி நம்மளை தப்பா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமானவர்களாக தான் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் அப்படியே ஒரு வனாந்திரத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட வராங்க, வியாதியஸ்தர்கள்லாம் வராங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சீஷர்கள் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரையும் வீட்டுக்கு போவிடுங்க. இவ்வளோ நேரம் இவங்க கேட்டுட்டாங்க, இவ்வளோ பேருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ஆசீர்வதித்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அவங்க 12 கூட நிறைய மீதியும் எடுக்கிறாங்க. சில நாள் கழிச்சு திரும்பவும் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு மலை மேலே ஏறுறாரு. வியாதியா இருக்கிறவங்களெல்லாம் அங்கே கொண்டு வராங்க, குருடர்களை கொண்டு வராங்க, செவிடர்களை கொண்டு வராங்க. இப்படியாய் ஒரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டே இருக்காங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சு பிரசங்கம் பண்ணி அப்படி இருந்து நாள் போனதே தெரியல. எத்தனை நாள் ஆயிடுச்சா? 3 நாள் ஆயிடுச்சு. யாருக்கும் வீட்டுக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை. அப்பவும் அப்படிதான். இப்போ என்ன பண்ணணும், இவங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நேரத்தில் படிங்க, ஆண்டவர் வந்து யாரையுமே எப்படி அனுப்ப மாட்டாரு, வெறுமனே அனுப்புற தேவன் இல்லை. ஏன்னா மத்தேயு 15:32 பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து நம்மளுக்காக பரிதபிக்கிறாரா. அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, பரிதபிக்கிறார். அவங்கள பட்டினியா அனுப்ப அவருக்கு மனசு இல்லை. அதனால அவர் சீஷர்கள் கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க, 7 அப்பங்களும் சில மீன்கள் மாத்திரம் இருக்குன்னு. ஆண்டவர் அதை எடுத்து ஆசீர்வதிச்சு அங்கே இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு 7 கூட நிறைய மீதி எடுக்கிறாங்க. இந்த 2 இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையை கேட்க வந்தவங்கள வெறுமையா எப்படி அனுப்பல, சாப்பிட வச்சு திருப்தி அடைய வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல மீதியும் எடுத்து காட்டுறாங்க. இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க, அப்படி தானே? இந்த வார்த்தையினால் மட்டுமல்ல உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்புறதில்ல, உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அப்படியே வெறுமையாக அவர் என்ன பண்ண மாட்டார், அனுப்பவே மாட்டார். இங்கே வந்திருக்கிற ஒரு என்னென்ன பிரச்சனைகளில் என்னென்ன ஏக்கத்தோடு கூட இங்கே வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்க அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய குறைவுகளை அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவார். ஆண்டவர் என்ன, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, ஒருவேளை நீ அடுத்த வேளை நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆகாரத்திற்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம், என்ன செய்வேன்னு தெரியாம. ஆனா உங்களுடைய இருதயங்களை அவர் பார்க்கிறார். உங்களை அப்படியே வெறுமையா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அனுப்பவே மாட்டாரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் கேட்டு அவருக்குள்ள நீங்க உண்மையாய் விசுவாசம், ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு ஒன்றும் இல்லப்பா, என்கிட்ட இவ்வளவு காரியம்தான் இருக்கு அப்படின்னு அந்த கொஞ்சத்தை நீங்க ஆண்டவர் கையில கொடுத்தீங்கன்னா, அந்த வெறும் 5 அப்போ 2 மீன் தான், 7 மீன் 7 அப்போ சில மீன்கள் தான். அதை என்ன பண்ணாங்க, அவருடைய கரத்துல கொடுத்தாங்க. அதே போல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, ஒருவேளை ரொம்ப சொற்ப பணமா இருக்கலாம், சொற்ப ஆகாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல அதை நீங்க ஆண்டவர் கையில கொடுத்து பாருங்க. என்னால ஒன்றும் முடியாதுப்பா, நீங்க நடத்துங்கன்னு ஆண்டவர் நிச்சயமாக அது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் உங்களை திருப்தி அடைய வச்சு மீதி எடுக்க வச்சு அதில் அந்த நிறைவை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாங்க. திருப்தி அடைந்து மீதி எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு பூரண நிறைவு, அப்படிதானே? எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பூரண நிறைவை என்ன பண்ணுவாங்க, கட்டளையிடுவாங்க. ஆண்டவர் வந்து யாரையுமே என்ன பண்ணுறதில்ல, ஒதுக்கி வைக்கிறதே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, துரத்திட்டே வராங்க, எல்லாருமா சேர்ந்து கல்லரிச்சு கொல்ல வேணும், அவ்வளோதான், விடவே கூடாது. ஏன்னா அவங்க எங்கே பிடிச்சிட்டாங்க, விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அவங்க என்ன பண்ணப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். எல்லாரும் வந்தாச்சு, ஏசப்பா உட்காந்துருக்காங்க, எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, அந்த ஸ்திரியை நடுவில் நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதோட அவங்க வாழ்க்கை என்ன பண்ண போகுது, முடிய போகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை இருக்கா? நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அவங்க என்ன பண்ணணும், சாக தான் செய்யணும். இங்கேயே எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க, எல்லாரும் கல் எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறாங்க,
அடிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட வந்திருக்காங்க? அவங்க வந்து நின்ன இடம் எங்கே? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க யாராவது ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போக முடியுமா? ஆண்டவர் என்ன பண்ணார்? கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பித்தார். அப்பவும் எல்லாம் நிறுத்தலை. ஆண்டவரே இவங்களை கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் ஒரு பாவம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, முதலாவது கல் எடுத்து அந்த ஸ்திரீ மேலே போட சொல்கிறாங்க. திரும்பவும் ஆண்டவர் எழுதுறாங்க, நிமிந்து பார்க்குறாங்க. அங்கே யாராவது ஒருத்தங்க நின்னாங்கன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமா? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. யோவான் 8:10-11. ஸ்திரீ இயேசு அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு இயேசு, இல்லை. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததுனால அவள் என்ன பண்ணல? அந்த ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படலை. மற்றவங்களாலையும் என்ன பண்ண முடியல? தீர்க்கப்படலை. ஆண்டவர் என்ன பண்ணல? அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்படல. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ இப்போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இழந்தவர்களாய் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதோட அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை ஸ்தம்பிச்சிருச்சு, லாஸ்ட் மொமெண்ட்ல கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அந்த ஸ்திரீக்கு எப்படி மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைச்சதோ அதே போல் நமக்கும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் கொடுக்க அவர் வல்லமை. ஒருவேளை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நின்றுட்டோன்னா நம்ம அதே நிலைமையில நம்ம திரும்பி போவோமானா நிச்சயமாக கிடையாது. அந்த ஸ்திரீ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு புதிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் போய் கண்டிப்பாக அந்த ஸ்திரீ பாவம் செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஏன்னா அவங்க மரணத்தை ருசி பார்த்துட்டாங்க, அந்த எட்ஜுக்கு வந்துட்டாங்க. அடுத்த செகண்ட் என்னது? நீ கல்லறிஞ்சு கொலை தான் செய்யணும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலையை கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. ஒரு புதிய வாழ்வு. இதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆண்டவர் வந்து நினிவே மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, யோனாவை கூப்பிட்டு, நீ எங்கே போ, நினிவேக்கு போய் நீ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்? என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லு. அவங்களாம் வந்து என்ன பண்ணணும்? என்னை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா 40 நாளைக்குள்ளே நான் அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்லா தெளிவாக சொல்லிட்டாரு. யோசிச்சு பார்த்தாரு, யோனா நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. தர்ஷீஷ் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸ், ஓகேவா? அவருடைய வியாபாரத்தை நோக்கி போகலான்ற மாதிரி அவர் போகிறாரு. ஆனால் ஆண்டவர் அவரை என்ன பண்ணுறாங்க? நினிவேக்கு போகும்படியாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் போல. அவர் போன பிரயாணத்தில் என்ன பண்ணுறாங்க? காற்றும் கடலும் வருது, அவரை தூக்கி கடலில் போடுறாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்குறாரு. இப்போ அவனை என்ன பண்ணிடுச்சு? மீன் கொண்டு வந்து கடலில் கரெக்டாக நினிவே பக்கத்தில் கக்கிடுச்சு, ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எலும்பி சுவிசேஷம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து மீன் வயிற்றுலேயே என்ன பண்ணிட்டாரு? அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் கரெக்டாக நான் அனுப்புங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் வெளியிலே வர முடிஞ்சுது. இப்போ அவர் போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கூற போகிறாரு. நினிவேல போயாச்சு, ஆண்டவருடைய வார்த்தையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் 40 நாளில் அழிவு, நீங்கள் உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பலைன்னா என்ன பண்ணிடுவேன்? இந்த தேசத்தை அழிச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோனா அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷத்தை சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம பொல்லாத வழியில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணிடணும்? மனம் திரும்பிடணும், இந்த பொல்லாத வழியில் இனிமேல் நம்ம என்னக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு. இந்த செய்தி அந்த தேசத்தின் ராஜா வரைக்கும் எட்டிடுச்சு. ராஜா இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு? நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருங்க, யாரும் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க, சத்தம் போட்டு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழியிலேருந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்கள் தேசத்துக்கு விடுதலையை தாங்க. ஒருவேளை நம்மளுடைய இதை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவார்? விடுதலையை கொடுத்துருவாரு. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்படின்னு அவர் கட்டளை போடுறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே தேசத்தில் இருக்கிற ஆடு மாடு கூட தீவனங்களும் தண்ணீரும் என்ன பண்ணக்கூடாதான்? காட்டக்கூடாது. அப்போ எந்த அளவிற்கு அவங்க தங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவருக்குள்ளால அவங்க அந்த பயந்துட்டாங்க, அப்படி தானே? நிச்சயமாக என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டோடைய கோபம் வந்துருச்சு, நம்மளை அழிச்சிருவாங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒப்புரவாகிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? உடனே என்ன பண்ணுறாரு? அந்த நினிவே மக்கள் மேலே இருந்த அந்த வரத்தீங்க வந்து என்ன பண்ணிட்டாரு? எடுத்து போட்டுட்டாரு. ஆனால் இந்த சுவிசேஷத்தை போய் சொன்னார்ல யோனா, அவருக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு தானே ஆண்டவரே நான் அப்பமே சொன்னேன், நான் பாட்டுக்கு எங்கே போயிருப்பேன்? தர்ஷீஷுக்கு போயிருப்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அப்பமே தெரியும்
நீங்கள் என்னது ரொம்ப சாஃப்டான ஆண்டவர், உங்களை நோக்கி பார்த்தா எப்படி ஆயிடுவீங்க, நீங்கள் மனமிறங்க. படிங்க யோனா 4:1-2. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். பார்த்தீங்களா, அப்பவுமே அவருக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி தீங்குக்கு மனஸ்தாபம் உள்ளவர். நம்ம ஆண்டவர் கிட்ட போய் கேட்டுட்டோம்னா அவரு மனம் இறங்கிடுவாருன்னு யாருக்கு நல்லா தெரியும்? யோனாக்கு நல்லா தெரியும். எப்படியோ நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுவோம், ஆண்டவர் அழிப்பாருன்னு சொல்லுவோம், ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அழிக்க மாட்டாரு. இதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், தர்ஷீஷுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஆண்டவருக்கு மேலே அவருக்கு சமக்கம் வந்துருச்சு. அப்போ கூட அவர் மனசை என்ன பண்ணல, ஆண்டவர் நம்ம சுவிசேஷம் சொன்னோம் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு இல்லாத மாதிரியே அவர் என்ன பண்ணுறாங்க, அங்கே கிழக்கே போய் ஒரு கூடாரம் போட்டு இந்த நினிவேக்கு ஒரு அழிவு வரப்போகுது, இதை பார்க்குற மட்டும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து அந்த தேசத்தின் அழிவை என்ன பண்ணிட்டு அதை நோக்கி பார்த்துருந்தாரு. இது ஆண்டவருடைய அன்பு இருந்தா இதை நம்மளால செய்ய முடியுமா? ஒருத்தங்களுக்கு வரக்கூடிய அழிவை நம்மளால பார்க்க முடியுமா? அவர் 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 தீர்க்கதரிசி தானே. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கூடாரம் போட்டு பார்க்குறாரு, இந்த தேசம் எப்படி அழிய போகுது, நான் பார்க்காம இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏற்கனவே அவருக்கு டென்ஷன், ஆண்டவர் பூமியா என்ன பண்ணல, நினிவேவை அழிக்கல, ஒரு டென்ஷனு, அங்கே வெயில் வேற பயங்கரமாக இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் சாகவே செத்துடலாம் போல இருக்கு, வாழவே எனக்கு விருப்பம் இல்லைன்ற அளவுக்கு அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, இவர் இப்படியே விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடி அந்த என்ன பண்ணுறாங்க அப்படியே முளைக்க பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அவருக்கு, அவருடைய பிரச்சனை சால்வ். அவர் ஆல்ரெடி அங்கே போய் தங்கிட்டாரு. அவருக்கு அழகாக ஒரு ஆமணக்கு செடி நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாரு. அந்த பூச்சி அப்படியே போயிட்டு எல்லா இலையும் அரைச்சிருச்சு. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு செம வெயிலான ஒரு சூடான ஒரு காற்று ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஏற்கனவே ஆமணக்கு செடி போயிடுச்சு, டென்ஷன் ப்ளஸ் இதில் வேற என்னது, சூடான காற்று. ஆல்ரெடி நீவே அழிக்கலை, இப்படி பல பிரச்சனையோடு கூட அவர் இருக்கிறார். என்ன ஆண்டவர் அழிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, யோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாக நினைவுக்காக நான் பரிதமையால் இருப்பேனோ என்றார். பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஷெல்டருக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சூழ்நிலை நல்லா இருக்கணும், என் சபை நல்லா இருக்கணும், நம்மளை சூழ்ந்து இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக அவர் எப்படி இருக்கிறாரு, பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம யோசிக்கிறோமா, நம்ம நல்லா இருந்தால் போதும், அப்படி தானே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் எப்படி நம்ம சேஃப்டியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அதனால தான் அந்த ஆமணக்கு செடி அவர் உண்டு பண்ணுறாரு. ஒரே நாளில் வந்துட்டு அதை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துட்டாரு. அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த ஒரே நாள் வந்து கொஞ்சம் இந்த உலக சந்தோஷத்திற்காக, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மளுக்காக மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. எத்தனையோ பிள்ளைகள் நம்ம கண்ணுக்கு எது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே கரிசனை இல்லாதபடிக்கு நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடி போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இனி வரும் நாட்களில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீ இந்த ஆமணக்கு செடிக்காக ஒரே நாளில் வந்து நீ இதுக்காக எந்த பாடும் படலை. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உறவுகளுக்காகவோ இந்த பணத்திற்காகவோ இந்த பதவிகளுக்காகவோ நம்ம எந்த பாடும் படலை. அது பாட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கூட கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் இருக்கிறத காட்டில் இன்னும் பல 1000 மடங்கு அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அழிந்து போகிற இந்த காரியத்திற்காக நம்மளுடைய கண்களை நம்ம இது மேலே என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம இதை யோசிக்கலைனா கூட இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணோம், ஆண்டவர் ஆல்ரெடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய கரிசனை எங்கே இருக்கணும்னா, நம்மளை சுற்றி நம்மளுடைய பகுதிகளில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே இருக்கணும். நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அதை வந்து அவங்களால உணர முடியும். நான் ஒரு நாள் சின்ன என் ஃப்ரெண்டு கிட்ட ஜஸ்ட்டு இன்னும் ஆழமாக கூட சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை நான் சொல்லி சொன்னேன். அவங்க அதை கேட்கணும்னு கூட நான் நினச்சி சொல்லலை. ஆனால் மறுநாளே அவங்க வந்து இந்த மெசேஜ் நான் ரெடி பண்ணிட்டு இருந்த டைமில் தான்
மறுநாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவர் மற்ற அந்நிய தேவர்களை நான் கூப்பிடுவேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, ஆனால் நான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், அந்த இடத்துல எனக்கு அந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் அப்போ தான் நினச்சிட்டு சச் அ பவர்ஃபுல் காட் உங்கள் காட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த இடத்துல பாருங்கள், அதை நான் சும்மா ஜஸ்ட்டு என்னுடைய இதுக்காக தான் சொன்னேன், அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றதுக்கு சொல்லலை, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாருன்னு சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதை வந்து அவங்களுடைய இருதயங்களை அவங்க எப்படி இருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, நம்மளுடைய காரியங்களை குறித்தே பார்த்து மற்றவர்கள் மேலே கரிசனை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம இனி வரும் நாட்களில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஒருவேளை நம்மளை யாராவது பகைச்சாலோ, நம்ம கிட்ட அன்பா இல்லைனாலும் நம்ம அவங்க மேலே என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட வெறுப்பை காட்டுவோம். ஆனால் கூடவே இருந்து ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் பார்த்துட்டு, அவர் போன இடத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லா காரியங்களும் நடப்பிச்சுட்டு ஆண்டவரை முத்தம் செஞ்சு ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு, சிநேகிதனேன்னு. நம்மளால இன்னைக்கு கூப்பிட முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாது. என்ன நீ இப்படி சொல்லிட்டல, உன்னை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தானே. இதுதான் மனித அன்பு. ஆனால் இப்படிப்பட்டதன் அன்பு இனி வர நாட்களில் நம்மளுக்கு இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணணும், நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்புக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சவர்களாய் காணப்படணும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அன்பில் நிலச்சிருக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரை பார்த்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டால் நிச்சயமாக என்ன சொல்வீங்க, ஆமாம் என்னை நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆமாம் நானும் நேசிக்கிறேன். இதே மாதிரி பதில் தான் நானும் சொல்வேன். ஆனால் உண்மையாகவே நம்ம ஆண்டவரை நேசிச்சோன்னா, நம்மளுக்கு உண்மையாகவே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதர்கள் மேலே நம்ம அன்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நம்ம செய்யாமல் நம்மளால் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒருத்தங்க மேலே ரொம்ப அன்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எதனா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசு சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி தானே? ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளால் ஏண்டது பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை அவங்களுக்காக ப்ரேயரோ இல்லை அவங்க கூட எங்கேயாவது வெளியில் போகிறதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அன்பை வெளிக்காட்டிகிட்டே இருப்போம். ஆனால் அதே மாதிரி ஆண்டவர் மேலே நம்ம அன்புள்ளவர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம், அப்படி சும்மா இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுடைய அன்பை என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு வெளிக்காட்டிகிட்டே இருப்போம். இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்ம அந்த அன்பை ஃபீல் பண்ணணும், உணரணும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக பாடுபட்டார் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுடைய இருதயத்தில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாக ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிப்போம். அப்போ அதுக்குள்ளே போட்டி இருக்காது. யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ முன்னாலேருந்து பண்ண, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். அந்த அன்பை நம்மளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இருந்தார்னா நிச்சயமா இப்படிப்பட்ட அன்பு நம்மளுடைய இருதயத்தில் நிறைந்ததாய் காணப்படும். ஆண்டவர் இல்லைன்னா கண்டிப்பாக எப்படி இருக்க முடியாது, நம்மளுடைய சுயம் வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேசுகிற வேர்டு மற்றவங்களை எப்படி பண்ணும், ஹர்ட் பண்ணும், கண்டிப்பாக காயப்படுத்தும். ஏன்னா நம்ம மனிதர்கள், நம்ம எப்படி யாரை குறித்து பேசுகிறோன்னு தெரியாது, அவங்களுக்கு அது எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, அதை அவங்களை காயப்படுத்தும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்தவர்களாய் நம்ம பேசும்பொழுது பலருடைய காயங்களை கட்டக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுடைய வாயில் போடுவார். ஸோ ஒரு வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் இதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் அங்கே போயிட்டாங்க. ஒரு நாள் வந்தது, அவங்களுடைய மனைவிக்கு வந்து பிரசவம். இங்கெல்லாம் வந்து எப்படி லேபர் வார்டுக்குள்ளே ஹஸ்பண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, அவங்க ஹஸ்பண்டை லேபர் வார்டுக்குள்ளே அனுப்புவாங்க. அவர் தன்னுடைய மனைவியுடைய பிரசவ அறைக்குள்ளே இருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளை பெற்றெடுக்கிறத அவர் பார்க்குறாரு. இவ்வளோ பாடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா, அப்பா இவ்வளோ ஒரு ரத்த வெள்ளத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுடைய எலும்புகளெல்லாம் வந்து உடைக்கப்படுற அளவுக்கு ஒரு வலி இருக்கும். அந்த சூழ்நிலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்குது, ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்ணல, அந்த குழந்தைய கையில் எடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என் குழந்தைய பெற்றெடுக்க என் மனைவி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தம்மா, நான் பிறக்கும் போது நீங்கள் இதே பாடுபட்டிருப்பீங்கல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு தானம்மா என்னை பெற்றெடுத்தீங்க, இந்த அன்பை நான் உணராமல் போயிட்டேனே, நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ பாடுபடலைனா இந்த பூமியில் நான் இப்படி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி தன் தாய்கிட்ட போய் அவர் ஒப்புரவாகிறாரு. இதற்கு காரணம் என்னன்னா, அவர் அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவுடைய அன்பை உணர்ந்துட்டாங்க. இவ்வளோ பாடுபட்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டா என்னை பெற்றெடுத்தாங்கன்னு. இதே போல தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய அநியாயங்களுக்காகவும் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்காக என்ன பண்ணல, ரத்தம் சிந்தலை, நம்மளுக்காக எந்த பாடும் படலை. ஒருவேளை ஒருவர் நல்லவனுக்காக மறிக்க கூடலாம், ஆனால் பாவிகளாகிய நமக்காக கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரு, பலியானார். அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும், நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எனக்காக கல்வாரி ரத்தம் சிந்திட்டாரு,
அந்த மட்டும் நம்ம ஆமா எனக்காக சிந்திட்டார் ஆண்டவர், எனக்காக ஜீவன் கூட, அப்படி இல்லை. அந்த உணர்வை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து பார்க்கணும். எனக்காக, நான் பண்ண பாவத்திற்காக, என் அக்கிரமங்களுக்காக தானே ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். எனக்காக என் ஆண்டவர் கல்வாரில் ரத்தம் சிந்தாம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க முன்னால நின்று நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வார்த்தையை என்னால் கொடுக்கவே முடியாது. எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் சாட்சி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய் காணப்படணும். அப்படி ஒருவேளை நம்ம காணப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துட்டோம்னா நிச்சயமா நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவோம், முழு அன்போடு தேடுவோம். அது மட்டும் இல்லாதபடி நம்மளை நம்ம நேசிக்கிற பிரகாரமாக நம்ம நிச்சயமாய் நம்மளுடைய சகோதரர்களையும் நம்ம சபை மக்களையும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உறவினர் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்னா, தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக கொடுத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்க நாம் எப்படி நம்முடைய அன்பை நம்முடைய தேவனுக்கு வெளிப்படுத்த போகிறோம், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.